கருத்தறிந்து முடிப்பான் தன்னை துயானை தூவெல்லையற்றானை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற எந்தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு அளவாய் சிவன் அடிய சிந்திக்கப்பற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம் என்று குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றேன். கேட்குதுல்லையா? திருக்கைலாய பரம்பரை மேன்மைக்குள் செய்வ ஆதீன பரம்பரை திரு தருமபுராதீனம் குருமகா சன்னிதானங்கள் எழுதியிருக்கும் திக்கு நோக்கி நம்புகின்றேன். குடியிருக்கக்கூடிய தென்னைட்டு சார்புடைய அடியார்கள் மக்கள் அனைவருக்கும் வழங்கி வருகின்றேன். நம்முடைய இந்த முதுமொழி மேல் வைப்பு என்கின்ற தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் இன்றைக்கு இல்லறவியல் என்கின்ற பகுதிக்குள்ளே செல்லுகின்றோம். அதாவது முதுமொழி என்பது திருக்குறளை குறிக்கிறது. திருக்குறளிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை சைவாகமபரமாக சிவபெருமானுடைய பரத்துவத்தை பேசுவதுதான் திருக்குறள் என்பதை ஸ்தாபிக்கும் விதமாக திருக்குறள் பாடல்கள் மீது மேல் வைத்து பாடிய நூல் முதுமொழி என்பது திருக்குறள் முதுமொழி மேல் வைப்பு என்று இந்த நூலுக்கு பெயர். இந்த நூலை நமக்கு அருளி செய்தவராக தர்மியாதனத்தினுடைய 4வது மகா சன்னிதானத்துடைய அடியவராக இருந்த வெள்ளியம்பலவான சுவாமிகள் என்கின்ற பெருமகனார் இந்த நூலை அருளி செய்திருக்கிறார். இந்த நூலில் பாயிர பகுதியை வரைக்கும் நாம் சிந்தித்திருந்தோம். பாயிர பகுதியில நாம கடவுள் வாழ்த்து, ஆமா, அடுத்தது வான் சிறப்பு, ஆமா வான் சிறப்பு, அடுத்தது நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் முதலியவையெல்லாம் நாம தொடர்ச்சியாக சிந்தித்து நிறைவு போயிருந்தோம். சென்ற வகுப்புல தருமறு பிறர் நெறியார் பாட்டத்துல பார்த்தது அறம் என்பது சைவாகமப்படி சிவ வழிபாடுதான் அறம் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. தருமர் பிறர் நெறியால் சார்ந்தது வின், ஈசன் அருள் நெறியால் ஈனரும் மேலானான், அருணோடு அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படிங்கிறது பாட்டு. அருணோல் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆகமம். அதனால அறம் என்பது என்ன என்பதற்கு அருணோல் அறம் என்று காண்பித்தார் அந்த பாடலிலே நம்முடைய ஆசிரியர். இந்த அரண் வலியுறுத்தலோடு பாயிரம் நிறைவாகிறது. பாயிரத்துல ஏன் அறத்தை வலியுறுத்துறாருன்னா திருக்குறளே அறம் சார்ந்தவன் தான், அது அறநூல் தான். அதனால இதனுடைய நோக்கம் அறத்தை வலியுறுத்துவது அப்படிங்கிறதுனால. இப்ப நம்ம நூலுக்குள்ள திருக்குறளுக்குள்ள செல்லும் பொழுது முதல்ல ஒரு இல்லறவியல் என்கின்ற ஒரு பகுதியை வைக்கிறார். ஏன்னா மனிதர்கள் அப்படின்னா முதல்ல வந்து நிற்பவர்கள் இல்லறத்தார் தான், அதற்கு பிறகு துறவுடை. அதனால இல்லறவியல் என்கின்ற பகுதியில இருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், முதல்வரை பெறுதல், அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, புறங்கில் விழையாமை, பொறை உடைமை, அழுக்காராமை, வெகாமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல், ஈகை, புகழ் என்பதான அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் உள்ள பாடல்களை அதிகாரத்திற்கு 1 or 2 எடுத்து நமக்கு பேசியிருக்கார். அதிகாரத்துக்கு எத்தனை பாடல்கள்? 1 or 2 பாடல்கள். முழு பாடல் எடுத்து பேச முடியாது இல்லை. அதில் ஒரு பாடல் ஏதோ 2 பாடல் தேவையான பாடல்களை மட்டும் எடுத்து நமக்கு அந்த முதுமொழி இருக்கு. ஆமா, இல்லறவியல். அப்படி இல்லறம்னா இத்தனை அடங்குனதுதான் இல்லறம். முதல்ல இல்வாழ்க்கைனா என்ன என்பதை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இல்வாழ்க்கை என்கின்ற அந்த தலைப்புக்கு கீழே நமக்கு ஒரு குறள் எடுத்து பேசியிருக்கிறார். அடுத்தது வாழ்க்கை துணைநலம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இல்வாழ்க்கை என்பது எதை பொறுத்து தான், வாழ்க்கை துணைநலம் என்ன எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான். அதனாலதான் அப்பர் சாமி எப்படி பாடினார், அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் நீ. அதாவது அந்த ஒப்புடைய மாதர், அதாவது அப்பன் என்று சொல்லும் பொழுது ஒப்பு சொல்லப்படவில்லை, அம்மையை சொல்லும் பொழுது ஒப்பு சொல்லப்படவில்லை, ஐயனை சொல்லும் பொழுது ஒப்பு சொல்லப்படவில்லை, அன்புடைய மாமனும் மாமியும் ஒப்பு சொல்லப்படவில்லை, மாதரை சொல்லும் பொழுது மட்டும் ஒப்புடைய மாதர் என்றார். ரொம்ப முக்கியத்துவம் இல்லையா?
ஏன்னா மற்றவர்களெல்லாம் கருத்து மாறுபாடு இருந்தாலும் பாசத்தினாலே அன்பினாலே ஒத்துக்கொள்வார்கள். ஆனா இந்த வாழ்க்கை துணலம் இருக்கு பாருங்க, அன்பு இருந்தாலும் கருத்து மாறுபாட்டை ஒத்துக்கொள்ளாது இல்லையா? கருத்துனா அந்த அவருடைய கருத்து அவங்க நிற்பாங்க. அப்போ ஒத்த கருத்து இல்லை என்றால் அங்கு இல்லறம் சிறப்பு அடையாது. ஏன்னா 2 மாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய வண்டியில ஆளுக்கு ஒரு பக்கம் போனதுன்னா வண்டி இலக்கை அடைய முடியாது இல்லையா? அதனால வாழ்க்கை துணலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். அதையும் நம்ம இங்க பார்க்க போகிறோம். அதிலடுத்து புதல்வரை பெறுதல், அது ரொம்ப முக்கியம். அதாவது நாம மனிதர்கள் எல்லாம் எதற்காக திருமணம் செய்து கொள்கிறார்கள், உலக வாழ்க்கை வாழ்கிறார்கள்னா சந்ததியை பெருக்குவதற்காகத்தான். உலகம் அதில் தான் தழைக்குது. உலகம் தழைத்தாதான் உயிர்கள் பிறவிக்கு வரும். பிறவிக்கு வந்தாதான் பக்குவப்படும். பக்குவப்பட்டாதான் முக்தி அடைய முடியும். அதனால முக்தி அடைவதற்கு ஒரு காரணமாக இருப்பது பிறப்பு. பிறப்பிலிருந்து நம்ம நீங்க போறோம். ஆனா பிறந்து வந்தாதான் பக்குவம் கிடைக்கும். அதனாலதான் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா 2வது பாடல்ல தேனடைந்த வளர்பொழில் தில்லை மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழனார் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள்னார். எதற்காக இந்த பிறவி எடுத்தோம்? இறைவனுடைய திருவடி அடைவதற்காக பிறவி எடுத்தோம். அதுல வந்த பிறப்பை வணங்குவான்னார். அப்புறம் சேர்க்கிறார் பிறப்பை முதல்ல வணங்கணும். அதனாலதான் வாய்த்தது நம் தமக்கு இது ஒரு பிறவி மதித்திருமி என்று காட்டினாங்க பெரியவங்க. அப்போ நல்ல பிள்ளைகளை பெற வேண்டும். புதல்வரை பெறுவது அப்படிங்கிறது சந்ததியை பெருக்குவதற்கு சுவாமி அதற்குரிய லட்சணங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த புதல்வரை பெறுவதில் முதன்மை தாய்க்கு இருக்குது. அதனால தான் நேசம் வைத்த நெறி போற்றி அப்படின்னு போற்றி பகரடியில் ஒரு அற்புதமான பகுதி. அதுல தாய்ப்பாசம் என்று ஒரு விஷயத்தை சுவாமி உயிர்கள் தழைப்பதற்காக வைத்திருக்காருங்க. ஆணுக்கு குழந்தை பெக்கிறதுல பெரிய பார்ட்டிசிபேஷன் இல்லை. அவன் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதெல்லாம் விலகிடுறான். ஆனா பெண்ணுக்கு அதிலிருந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் பொறுப்பு இருக்கு. கருவுற்றதிலிருந்து 16 ஆண்டு காலம் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய்க்கு இருக்கிறது. 16 ஆண்டு காலம் ஒரு குழந்தை மீது அவளுக்கு ஈர்ப்பு எப்படி ஏற்படுகிறது? அது சேக்கரார் சாமியுடைய போற்றி போர்மா சொல்றார். சிந்தை உருக முளை உருகும்னார். இந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டா அந்த அழு சத்தத்தினால இவருடைய சிந்தை உருகுமா, அந்த சிந்தை உருகிறதுனால இவருடைய ஸ்தனத்துல பால் உருகுமா, அந்த பாலை வச்சதுனால அந்த குழந்தைக்கு குழந்தைய மட்டும் பெக்கல, அந்த குழந்தைக்கு உணவையும் அந்த தாய் மூலமா வச்சிருக்கிறார் சாமி. உணவை வச்சது மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு பசிக்கும் என்கின்ற உணர்வை வச்சார். அந்த உணர்வு தான் தாய்ப்பாசம். அந்த உணர்வு ஆணுக்கு இல்லை, ஆணுக்கு கிடையாது, தாய்க்குத்தான் அந்த உணர்வு இருக்கு. எத்தனையோ பாருங்க விலங்குகள்ல பாருங்க தாய் விலங்கு நமக்காவது மனிதர்களையாவது தாய்க்கு இருக்கிறது மாதிரி ஒரு பாசம் தந்தைக்கு இருக்கு. ஆனா விலங்குகளை எடுத்துக்கொள்ளுங்க, அங்க தந்தையினுடைய வேலையே கிடையாது. பெண் பறவைகள் தாய் விலங்குகள் மட்டும்தான் அந்த குழந்தை அந்த சிறு உயிரை காப்பாற்றுகிறது. நாமளாவது ஒரு எண்ணத்தை நம்ம புள்ள நாளைக்கு நம்மளாம் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை எண்ணி வளர்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புல தான் நம்ம வளர்க்குறோம் இல்லையா? எதிர்பார்ப்பு அந்த விலங்குகளை பாருங்க, ஏதாவது ஒன்று எனக்கு நாளைக்கு என்ன சோறு போடும் நல்லா காப்பாற்றும் என்கிற எண்ணத்தோடைய அந்த விலங்குகள் எல்லாம் தன்னுடைய குட்டிகளை வளர்க்குது. பெண் விலங்குகள்லாம் இல்லை, உரிய பருவத்திலே அவற்றை விலக்கியும் விடுகின்றன. அப்போ இறைவனுடைய பணியை செம்மையாக செய்கின்றன அந்த விலங்குகள், நம்மளை விட அதிகமாக செய்கின்றதுன்னு பார்க்கணும். அப்போ நேசம் வைத்த நெறி போற்றினார். அதுக்கு 3 குறள் வைத்திருக்கிறார், 2 குறள் வைத்திருக்கிறார். அடுத்து அன்புடைமை, ஏதோ கடமைக்கு என்று வாழாமல் ஆணும் பண்ண இல்லறத்துல எப்படி இருக்கணும்? அன்பு பிரதானமாக வாழ வேண்டும். ஆமா, அது அன்பு இருக்கு. ஒருத்தங்க அன்பு இருக்கணும். ஏன்னா இல்லறம்னா தியாகத்தினால்தான் குடும்பங்கள் கட்டமைக்கப்படுகிறது இல்லையா? குடும்பம்னால் அதில் என்னத்தான் இருக்கு? அம்மாவும் தியாகம் பண்ணி யாரை கேட்டாலும் நான் என் குடும்பத்துக்காக இதை விட்டாம்பாங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. பிள்ளைய கேட்டாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் இதை விட்டுட்டேன்பாங்க. அம்மாவாக இருந்தால் என் பிள்ளைக்காக நான் விட்டேன், என் கணவருக்காக விட்டாம்பாங்க. கணவர் வந்து என் மனைவிக்காக விட்டாம்பாங்க. ஸோ அவரவருடைய விருப்பத்தை தியாகம் பண்ணால் தான் நம்மளால் குடும்பம் என்கின்ற அமைப்புல இருக்க முடியும். அந்த தியாகம் எதனடியில் கட்டமைக்கப்படுகிறது? ஒருவர் மீது ஒருவர் வைத்த அன்பினாலே. அதனால அன்புடைமைன்னு வச்சார்.
அடுத்தது நாம மாற்றம் குடும்பமாக இருக்கக்கூடாது, விருந்தோம்பல். அதனாலதான் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னார். இப்ப போன விருந்தாளி போன உடனே அடுத்த விருந்தாளி நம்ம வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்திருப்பானா இல்லத்தான் இல்லையா? இன்றைக்கு வரதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்களா, நாங்க ஊருக்கு போயிருப்போம்ல அப்படின்னு போனப்ப இல்லையா? அப்போ அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க என்று காட்டுகிறார். அடுத்தது இனியவை கூறல். வருகிறவர்கள்ட்ட ஏன்னா அதிதி தேவோ பவ அப்படிங்கிறது வேதம். அதைத்தான் மாகேஸ்வர பூஜையாக ஆகமம் சொல்லுகிறது இல்லையா? அதிதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? திதியில வரமாட்டாங்க, சொல்லிட்டு வரமாட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். திதினா நாள், அன்றைக்கு நிகழக்கூடிய விஷயம். சொல்லாம அதிதி இது இன்னைக்குதான் இல்லை என்னைக்கு வேணாலும் வர முடியும் அப்படிங்கிறது அதிதின்னாங்க. அப்போ அவர்கள் வரும்பொழுது அவர்கள்ட்ட இனியவை கூறணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் வரந்தார். இனியதை பேசணும். அவையார் சொன்னாங்க, கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றுநார் கொடுமை அதனினும் கொடிது அன்பிலா பெண்டில் அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பது தானே. உலகத்திலே கூடியது அன்பு இல்லாத பெண்ணுன்னா, அன்பே இல்லாத ஒரு பெண் இருக்கான்னா அவ கூடியவ. அதை விட குடும்பம் என்ன தெரியுமா? அவ கையாலையும் ஒருத்தர் இன்பமா சாப்பிட்றான் பாரு, அவன் தான் இருக்கு அப்படின்னு. அப்படி இருந்தா கூடியதுங்கிறார். இருக்காங்களான்னு தெரியாது நமக்கு. இன்னைக்கு அவர் கையில் இன்புற உண்பது தானே பொழுது கணவரை குறிக்குது. பெண்கள்லாம் அன்புடன் இருப்பாங்க, அன்புடையும் இருக்குது. சரி, அதனால அடுத்தது செயலன்றி அறிதல் இல்லையா? நம்ம அந்த உலகத்தில் வாழும்போது இன்னொருடைய தயா என்று நம்மளால வாழ இயலாது. அப்போ உதவியை நாம பெற்றுத்தான் வாழ்கின்றோம், ஒருவருடைய உதவியை பெற்றுத்தான் வாழ்கின்றோம். அதற்கு நாம திரும்ப செய்யணுமோ இல்லையோ அதை மனதில் நினைத்து கொண்டாது இருக்க வேண்டும். அதனாலதான் எண்ணன்றி கொண்டாருக்கு உய்வுண்டான் உய்வில்லை செய்யனன்றி கொன்ற மகன் என்று அதை காமிச்சார். அடுத்தது எல்லாருக்கும் இருக்கும்போது நடுவு நிலைமை ரொம்ப முக்கியம். அதனால நடுவுநிலையுடைய பெருமை காண்பிக்கிறார். அதனால இல்லறத்தான் தான் எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்றான். அவன் நடுநிலையில இல்லாம ஒரு அதாவது கோவிலுக்கு அழகு கோட்டம் இல்லதுன்னு நடப்புறாங்க. கோடுதல்னா வளைந்து போறதுன்னு அர்த்தம். கொள்கைக்கு மாறாக நடந்து கொள்வது, அறத்திற்கு புறம்பாக நடந்து கொள்வது. அப்படி இருந்தாலும் அது பிரச்சனையா முடியும். அதனால நடுவு நிலைமை என்று இல்லறத்தாருக்கு அது அவசியம் என்று காண்பித்தார். அடுத்தது அடக்கம் உடைமை. இது ரொம்ப முக்கியம். அடக்கம் என்பது எப்பொழுது நிறைய செல்வம் இருக்கும் பொழுது இருக்க வேண்டும், நிறைய கல்வி இருக்கும் போது இருக்க வேண்டும், நிறைய வீரம் இருக்கும் பொழுது இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கும் பொழுது அடக்கம். ஏன்னா தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பரல் அரிதுன்னு சித்தியார். சைவ சமயத்துக்கு வர்றது பெருசு கிடையாது. நான் சைவர்னு சொல்லிக் கொள்ளலாம், திருநீர் ருத்ராட்சம் எடுத்துக் கொள்ளலாம், சாமி வழிபாடு பண்ண வரலாம். ஆனா மனதுக்குள்ள பணிவு இருக்கா? திருநீர் ருத்ராட்சதாரிகளை பார்த்தா பணிவு இருக்கா? நம்முடன் மேலாளர்களுக்கு முன்பாக பணிவு இருக்கா? அது இல்லாத பொழுது சைவ சமயத்தில் இருக்கலாம், ஆனா பணிவோடு வருவதுதான் பிரசித்தி. அதனால தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் வரல் அறிதுன்னு பணிவை காண்பிச்சார். அதனால அடக்க உடைமை. அடுத்து ஒழுக்கம். இது ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் என்பதற்கு அர்த்தம் மேலோர் சொன்ன வழிப்படி நடத்துவது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஒழுகுவது, தாரையாக தைலதாரையாக இருப்பது, மேலோர் சொன்ன அறத்தின்படி இருப்பது. அதில் மாறினா ஒழுக்கம் இல்லாமல் போய்விடும். அப்போ அது எங்க என்ன பண்ணும்? கீழான நிலையில கொண்டு போய் தள்ளிவிடும். அது இல்லறத்தாருக்கு அது ரொம்ப முக்கியம் என்று காட்டுகின்றார். அடுத்தது அதோடதான் அடுத்து பெரங்கில் விளையாமை வைத்தார். மாற்றான் மனை நோக்குவது, வேறு ஒருத்தருடைய பொருள் மீது ஆசைப்படுவது என்று சொல்லுகின்றார். அதற்கான விஷயத்தை வைக்கிறார். அடுத்து பொறுத்து கொள்ளுதல். குடும்பத்தில் இருக்கும் பொழுது 1008 பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு தரப்புல இருந்து நம்ம தியாகமே பண்ணாலும் கூட அதை பெரிதும் பாராட்ட மாட்டாங்க. நம்மையே நிந்திக்கக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள் குடும்பத்தில். ஸோ அதனையும் பொறுத்து கொள்ளக்கூடிய அகழ்வாரை தாங்கள் இழப்பு வளர்த்துமே அகழ்வாறு பொருத்தல் தலையின்னு குறையுடைமை வைத்தார் இல்லத்தில். அடுத்து அழுக்காராமை. அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை குறிக்கிறது. இல்லத்தானுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணம் பொறாமை. அடுத்தவருக்கு கிடைக்கக்கூடிய உயர்வையும், அடுத்தவருக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சியையும், அடுத்தவனுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தையும் எண்ணி மனதிலே பொறுத்து கொள்ள முடியாத நிலை வரக்கூடாது இல்லையா? பொறாமை நம்மை அழித்து விடும். அது அவருடைய கண்மத்தின் அடிப்படையில் இறைவன் அவர் கொடுத்திருக்கிறார்.
அதை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற புத்தியோடு கூட பொறுத்து கொள்ள வேண்டும். அவர் அழுக்காராமைனார். அதனால தான் அழுக்காராமை அவாவெகளி, அழுக்காறு அவாவெகளி இன்னான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று சொன்னார். அடுத்தது வெகாமை. வெகுதல்னா கோபம்னு அர்த்தம். கோபம் வரக்கூடாது, கோபம் எப்பொழுதுமே வரக்கூடாது. ஏன்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளினார். இனம் என்னும் ஏமப்புனைச்சுடும், கூட இருக்கிறவங்களே கொல்லக்கூடிய வல்லமையுடைய சினத்துக்கு இருக்குன்னா. அதை விட இன்னொரு வார்த்தை சொன்னார், செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கில் காவாக்கால் என்று கேட்டார். இப்போ சினம் என்பது நம்மளாம் கோபப்படுறோம் இல்லையா? யார் மேல கோபப்படுவோம்னா நம்முடைய அதிகாரம் யார் மேல செல்லுமோ அவங்க மேல மட்டும் கோபப்படுவோம். அவங்க மேலதான் நம்ம காண்பிப்போம். இப்போ கோபம் என்பது தார்மீகமான சரியான உரிமையான நேர்மையான ஒன்றாக இருந்ததுன்னா அது எல்லா தரப்பு மீதும் சமமாக காட்டப்பட வேண்டும் இல்லையா? செம கோபங்க, பொறுத்துக்கிட்டேங்க, இதெல்லாம் என்ன நடந்துருன்னு தெரியாதுங்க. நான் பொறுத்துக்கல, நான் யாரு மேல கோபப்பட்டேன்? பிரதமர் மேலங்க. நீ பிரதமர் மேல கோபப்பட்டு இந்த கோபத்தை நீ அடக்கிக்கிட்டாதான் என்ன, அடக்கலாதான் என்னப்பா உன் கோபம் அவரை என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றும் முடியாது. அப்போ அவர் மேல இருந்த கோபத்தை நம்ம போய் காட்டினா என்ன, கேட்கலன்னா என்ன, காப்பாத்தினா என்ன, காப்பாத்தினா அந்த கோபத்துக்கு மதிப்பு இல்லை. அப்ப யார் மேல கோபத்தை நம்ம காட்ட முடிகிறதோ அவர் மீது கோபத்தை கட்டுப்படுத்தினா அது கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். நம்ம பிள்ளைங்க மேல, நம்ம மனைவி மீது, நம்ம கீழே பணிபுரிகிறவர்கள் மீது அவர்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த கோபத்தை நீ கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நீ கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும்னு சொல்லலாம். ஆனா நீ அப்படி கட்டுப்படுத்த மாட்ட, அவர்கள் மீது எளிமையாக உன்னுடைய கோபத்தை செலுத்துவாய். ஆனா உன்னிடம் மேலானவர்கள் மீது கோபத்தை செலுத்தாத பொழுது அங்கு கோபம் என்பது உன்னுடைய சுயநலமாகத்தான் தெரிகிறதை தவிர்த்து, உன்னுடைய அதிகாரமாக தெரிகிறதை தவிர்த்து அது தார்மீகமான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கோபத்தை இழகிறார். அதனால கோபப்படக்கூடாது. இல்லறத்தான் மனைவி தவறு செய்வாங்க, குழந்தைகள் தவறு செய்யும், ஆனால் இல்லறத்தான் அது கோபப்படக்கூடாது என்பதை அதில் காமிச்சார். அடுத்து புறங்கூறாமை, அது ரொம்ப முக்கியம். அதனால ராமலிசாமி சொன்னாரு, கோல் சொல்லி குடும்பம் கெடுத்தேன்னார். ராமலிசாமி அதுல மனுமுறை கண்ட வாசகம்னு பாடுறார். அதுல பாத்தீங்கன்னா, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவிட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ, களவு செய்வார்க்கு உழவு சென்னேனோ, காவலில் இருந்த கண்ணியை கற்பழித்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, அதுல வரும்போது சொல்கிறார். அதுல கோல் சொல்லி குடும்பம் உழைத்தேனோ, இங்க சொல்ற இங்க இருக்கிறது அங்க போய் சொல்றது, அங்க இருக்கிறது இங்க போய் சொல்றது, புறங்கூறுதல் அது இல்லறத்தானுக்கு ஆகக்கூடாது என்று இதில் தொகுத்து காண்பிக்கிறார். அடுத்து பயனில சொல்லாமை, தேவையில்லாத பேசி கொண்டிருப்பது. எந்த வார்த்தை பேசினாலும் அதுல இருந்து என்ன கிடைக்கணும்? நமக்கு ஒரு பயன் இருக்க வேண்டும். பயன் இல்லாம நமக்கோ அல்லது எதிராளிக்கோ கேட்கிறவர்களுக்கோ அது ஒரு பயன் இருக்கணும். பயன் இல்லாம ஏதோ நமக்கு பேச தெரியும் என்பதனால ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அது இல்லறத்தானுக்குரிய முக்கியமான கொள்கையாக காட்டப்படுகிறது. அடுத்து தீவினை அச்சம், செய்யத்தகாததற்கு செய்வதற்கு அச்சம் இருக்கணும். அஞ்சுவது அஞ்சமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவர் தொழில்னார். எதற்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்துதான் தெரியணும். அந்த பக்கத்துல போனா பேய் அடிக்கும், போகாத, 2 பேர் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இல்ல பேயெல்லாம் கிடையாது நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாருன்னு நம்ம போகக்கூடாது. வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணும்னா போறது வேற. ஆனா அச்சம் எதற்கு இருக்கணுமோ அதற்கு அச்சப்படணும் இல்லையா? அதனால அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு அது சொன்னாங்க. எதற்கு பயப்படணுமோ அதற்கு பயப்படணும், எதற்கு பயப்படக்கூடாதோ அதற்கு பயந்தா அதுவும் பேதமைன்னா இல்லைங்களா? அப்போ செய்யத்தக்கன செய்யாமைகளும் அப்படின்னா, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாம விட்டாலும் காரியம் கெட்டுவிடும், செய்யத்தகாது செஞ்சாலும் காரியம் கெட்டுவிடும். அடுத்து ஒப்புரவு அறிதல். ஒப்புரவுன்னா கூட இருக்கிறவங்களை சரியாக புரிந்து கொள்வது, பக்கத்தில் இருக்கிறது. அதனால உலகம் இருக்குங்கிறத இல்லம்பா, உலகம் இல்லைங்கிறத இருக்கும்பா அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்போ யார் நமக்கு சரியானவர்களோ அவர்களோடு நாம் ஒழித்து கொள்ள வேண்டும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படுகிறார்கள். அடுத்தது புகழ். நிறைவுல புகழ வச்சார் எல்லாம் தாங்க. அப்போ எத்தனை வழியிலும் ஒரு இல்லறத்தை நடத்தினா ஒரு இல்லறத்தாருக்கு என்ன கிடைக்கும்? நிறைவுல புகழ் கிடைக்கும் என்று இந்த இல்லறவியல்ல இத்தனை அதிகாரங்களுடைய விளக்கம் வச்சு இன்றைக்கு நாம என்னத்தை பார்க்க இருக்கிறோம்னா, இந்த இல்லறத்துல இல்வாழ்க்கை அப்படிங்கறத அறிமுகப்படுத்துகிறார். இல்வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு முதுமொழி மேல்வைப்பு பாட்டு எடுத்து காண்பிக்கிறார். இந்த முதுமொழி மேல்வைப்பு பாடல் அப்படில ஒரு வரலாறு வருகிறது. அந்த வரலாறு
கும்பகோணம் என்கின்ற கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நடந்த ஒரு வரலாறு. சரி, அந்த கும்பகோணம் கஷேத்திரத்தில் ஒரு இல்லறத்தார் இருந்தார். அந்த இல்லறத்தார் ஒரு சிவனடியார். அந்த சிவனடியாருடைய வாழ்க்கையை மேற்கோளாக வைத்து திருக்குறள்ல ஒரு திருக்குறளை வைத்து இல்வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் என்று காட்டுகிறார். சரி, ஏன் இல்வாழ்க்கையை முதல்ல வைக்கிறார்? குடும்பம் நடத்துறத போய் முதல்ல சொல்லணுமா? அது கோயில்ல மாதிரி பேசக்கூடிய இடங்கள்ல குடும்பம் நடத்துறத போய் வைக்கணுமா? நான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துங்கிறதுக்காக நான் இங்கேயே வரேன், இங்கேயே வந்து குடும்பமா அப்படி இல்லாம குடும்பத்தானுக்கு தான் ஏனைய சம்பிரதாயங்களை புறத்தலுக்கு அதிகாரம் இருக்கிறது இல்லையா? இல்லறத்தானுக்குத்தான் ஏனைய ஆச்சிரமங்களை புறப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் சொன்னார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற சொன்னீங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 4 நிலை இருக்கு ஒரு மனிதனுக்கு. முதல்ல பிரம்மச்சரியம் என்கிற நிலை, அவன் கல்வி கற்பதற்குரிய நிலை. பிரம்மத்தை நோக்கி சரிக்கின்றான், அதனால அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். பிரம்மச்சாரி அப்படிங்கிறது எது வரைக்கும் தெரியுமா? 16 ஆண்டு வரைக்கும் தான். இன்றைக்கு பிரம்மச்சாரினா 35-40 வரைக்கும் போயிட்டு இருக்கு. திருமணம் செய்யலைன்னா பிரம்மச்சாரின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரம்மச்சாரி அப்படின்னா 16 ஆண்டோட முடிச்சு வச்சு 16 ஆண்டு வரைக்கும் ஒருவன் கல்வி கற்க வேண்டும். 16 ஆண்டு முடிஞ்சிருச்சோ இல்லையோ, ஒன்று திருமணம் செய்யணும், அப்படி இல்லைன்னா நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை தேர்ந்தெடுக்கும். இதுதான் நம்முடைய வரலாறு, இதுதான் நம்முடைய சம்பிரதாயம். 16 ஆண்டு முடிந்த உடனே ஆண்மகனுக்கு திருமணம் செய்யணும் இருக்கு. இதுதான் சம்பிரதாயம். அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது. அப்போதான் சமூகம் நல்லாவும் இருந்தது. 16 வேணாம், அட்லீஸ்ட் 20ஆவது இன்றைக்கு வைக்கணும் இல்லையா? வேலை இல்லை கிடைக்கல, சம்பாத்தியம் இல்லை கிடைக்கல. சட்டப்படி 18 வச்சிருக்கிறேன், நான் ஒரு 20 வச்சுக்கிட்டேன்னா. அதாவது பருவத்தை பயிர் செய்யணும். ஒரு சந்ததியை உற்பத்தி செய்வதற்காகத்தான் இறைவன் மனிதர்களை படைக்கிறான். அடுத்த சந்ததியை உற்பத்தி பண்ணுவதற்காக தான் இறைவன் மனிதர்களை படைக்கிறான். ஆணையும் பெண்ணையும் எதற்காக இறைவன் படைக்கின்றான்? உலகத்துல உயிர்களை உற்பத்தி பண்ணுவதற்காக படைக்கின்றான். அப்போ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அடுத்த சந்ததியை தோற்றுவிப்பதற்கான உடல் அமைப்பு என்பது 25 ஆண்டுகளுக்கு பிறகு குறைவாகிறது. அடுத்த சந்ததியை உற்பத்தி பண்ணுவதற்குரிய பலம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆணுக்கும் குறைவு, பெண்ணுக்கும் குறைவு இருக்குதுங்கிறது வேற. ஆனா இன்றைக்கு பாருங்க, அதிகபட்சம் குறைந்தபட்ச திருமண வயது 30ன்னு வச்சுக்கிட்டாங்க. 30 என்பது முதுமை. 30 என்பது முதுமை, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ 30 வயதுல குறைந்தபட்சம் தன்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து வைக்கக்கூடிய பருவத்தில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் சம்பளம். அந்த காலத்தில் 30 வயசுங்கிறது பேரப்புள்ள பார்க்க வயசு. அப்படியே அந்த காலத்து 34, 35 பேரப்புள்ள பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. இப்போ அது மாதிரி சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்லை இன்றைக்கு. ஏன்னா அன்றைக்கு இருந்த கல்வி முறை வேறு, இன்றைக்கு இருந்த கல்வி முறை வேறு. அன்றைக்கு இருந்த தேவைகள் வேறு, இன்றைக்கு இருக்கிற தேவைகள் வேறு. அன்றைக்கு செட்டில் என்பது வேறு, இன்றைக்கு செட்டில் என்பது வேறு. புரியுதுங்களா? ஆனா இது நல்லா இருக்கும் பேசுறதுக்கு. ஆனா 30 வயதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்வது கூட பரவாயில்ல. 30 வயதுக்கு பிறகு குழந்தை பெற்றுக்கிறோம் பாருங்க. அப்போ 30 வயதுக்கு குழந்தை, நமக்கு 50 வயசு ஆகும்போது நம்ம பிள்ளைக்கு 20 வயசு ஆயிருக்கும். 20 வயசு அவன் இளமை. அப்போ அவன் செல்வனா நம்ம வச்சிருக்கணும் அவனை. புரியுதுங்களா? கொந்தி சரிய மயிரே வெளியில நிறை தந்தம் அசைய முதுகே வலைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் பரமகளின் நகையாடி கொண்டு கிழவன் இவனார் என இருமல் இருமிட்டு இருப்பான். அப்போ வேலைக்கு போகல, என்ன பண்றது? பையன் காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்து வேளாண் தான் பாக்குறேன். ஏன் 30 வயதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்தா என்ன ஆகும்ப்பா? அவனுக்கு நமக்கு 50 வயது ரிட்டையர்மெண்ட் சேதம் இருக்கும் போதுதான் அவனுக்கு காசு கொடுக்க வேண்டியது நம்ம இருப்போம். இது அருணேதா பெருமான் சொல்லுகிறார், இளம் மைந்தர் கடன் முடுக. இளம் மைந்தர் கடன், சின்ன பிள்ளைய வச்சிருப்போம் கையில. அப்ப நமக்கு சிறு வயதா இருக்கணும்ல. நாம பெரிய வயதா இருக்கும்பொழுது கையில சின்ன பிள்ளைய வச்சுட்டோம்னா சின்ன பிள்ளை எப்படி வளர்க்கறது? இந்த தொலைநோக்கு பார்வை இல்லாம செட்டில் 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 எப்போ வேணாலும் ஆகலாம். ஏன் நம்ம நினைச்சுக்கிறோம் செட்டில்னா இதுதான், அப்படி இருந்தாதான் செட்டில்னு ஒரு வரைமுறையை சமூகம் வச்சிருக்கு. அப்படி இருந்தாதான் செட்டில் நாம நினைத்துக் கொள்வோம்.
சரிங்க. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படிங்கிறார் குமரகுரு சுவாமி. எனக்கு இது போதும்னு நினைச்சான்னா அவன் செல்வன், இது பத்தாதுன்னு நினைச்சான்னா அவன் ஏழை. அதனால செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னார். இந்த நினைவு நிரம்பு நிதியம் கொடுத்தாருன்னு பெரிய பிராணத்தில் சொன்னார் சேக்கராடுவார். சித்தூர நாயனாருடைய குழந்தைய வெட்டி சாமி கேட்கிறாரு. அப்ப அம்மா கேட்கறாங்க, அந்த புதல்வனை பெறுவது எங்கனம் அது மாதிரின்னா அதுக்கு சாமி சொல்றாரு, காசு எவ்வளவு கொடுத்தாலும் பிள்ளைங்க யாராவது கொடுப்பாங்க, ஆனா அவங்களே வெட்டுவாங்களா அப்படிங்கிறது சொல்றாரு. எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லல, நினைவு நிரம்ப நிதியம்னாரு. ஏன்? நினைவு நிரம்புறதுதான் நிதி. அதான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. அதனால செட்டில் என்பது எங்க இருக்கு? நம்ம மனசை பொறுத்துதான் இருக்கு. அடுத்தவன் பார்வையில செட்டில் இல்லாம கூட இருக்கலாம் அது. ஆனா நாம செட்டில் ஆயிட்டோம், நமக்கு இது போதும்னு நினைக்கிறத இளைஞர்கள் புரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கைன்னா அதை சூஸ் பண்ணி போயிடணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. கற்றுக்கொண்டது அவ்வளவுதான், இன்றைய சமூகத்துல கற்றுக்கொண்டது. ஏன்னா எனக்கு பாருங்க, எனக்கு 35 வயது ஆகிறது, என் பையனுக்கு முதல் 3 ஆண்டு ஆகுது. அவனுக்கு 20 வயசு ஆகும்போது எனக்கு 55 வயசு ஆகிடும். சொல்லுங்க பார்ப்போம், அது வரைக்கும் இருக்கமானே வேற தெரியாது. இப்போ அதே சாமியோட திருவருள் தான். அப்போ 55 ஆண்டு காலத்துல அப்பதான் நமக்கு லட்சக்கணக்கை சம்பாதிக்க வேண்டிய சூழல். ஏன்னா ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும், வேலை வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கும், கோச்சிங் படிக்க வைக்கணும், பள்ளியிடம் படிக்க வச்சாலும் காலேஜ் படிக்க வச்சாலும் கோச்சிங் சென்டருக்கு வேற தனியாக பணம் கட்ட வேண்டியிருக்குப்பா. அப்போ இளமையில சரியான நேரத்துல பருவத்தை பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரிதானே? அப்போ சொல்ல வந்த இல்வாழ்வான் என்பவன் பிரம்மச்சாரி பத்தி பேசிதான் போயிட்டோம். பிரம்மச்சாரி என்பது 16 வயது. 16 வயதிற்கு பிறகு ஒத்த நங்கையை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது பெரியவங்க செய்து வைக்கிறார்கள். அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து இல்லறத்தை நடத்தணும். இப்ப இல்லறத்தான் என்ன செய்வான்? இப்ப நைஷ்டிக பிரம்மச்சாரி எனக்கு நித்திய பிரம்மச்சாரின்னு பேரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, துறவி ஆயிடுவாங்க. துறவிக்கும் பிரம்மச்சாரிக்கும் அக்னியை பத்த வைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. துறவிக்கும் பிரம்மச்சாரிக்கும் அக்னியை பத்த வைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் அடுப்பு மூட்டி சமைக்க கூடாது. ஒன்று பச்சையா சாப்பிடணும், அல்லது யாராவது சமைச்சு கொடுத்ததை வாங்கி சாப்பிடலாம். இதான் பண்ண முடியும். தானே அடுப்பு மூட்டி சமைச்சா அவன் சம்சாரின்னு அர்த்தம். விளம்புறதுலாம் இல்லையா? அதான் அன்னைக்கு நம்முடைய பத்திரகிரியார் பார்த்து சொன்னார், வெங்காடம் நம்முடைய பட்டசாமியார் சொன்னார். பட்டசாமியால் வாசல்ல உட்காந்துருக்காங்க, இடைமறுதல சாமி போனாரு, ஏதாவது பிச்சை தான் கூடாம போனாரு. ஏன்பா நானே பிச்சைக்காரன் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து பிச்சை கேட்கிறிய? சரி மேற்கு வாசலுக்கு போ, ஒரு சம்சாரி இருப்பான், அவன்கிட்ட போய் கேட்டுட்டேன். மேற்கு வாசல்ல பத்திரகிரியார் இருக்காரு, நீங்க ஒரு சம்சாரியாமல உங்கள்கிட்ட பிச்சை வாங்கி சொன்னாரு. நான் எங்க சம்சாரி, நானும் தானே துறவிட்டேன். நீங்க ஒரு திருவோடு வச்சிருக்கீங்களா, கையில உங்க கூட ஒரு நாய் இருக்கா, குடும்ப குட்டியுமா இருக்கீங்களான்ட்டு. அப்போ தெருவு என்பது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ சம்சாரம் என்பதற்கு இல்லறம்னு அர்த்தம். அப்போ இல்லறத்தான் என்பவன் உணவு சமைக்க முடியாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறான் இல்லையா? துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் இல்லையா? அப்போ அடுத்தது இது 2 துறவியை சொல்லியாச்சு, பிரம்மச்சாரியை சொல்லியாச்சு. அடுத்தது வானப்பிரஸ்தர்னு இருக்கிறாங்க. துறவி அதுக்கு போயிடுவாங்க, காட்டுக்கே போயிருப்பாங்க, காட்டுல போயிருப்பாங்க துறவி இல்லாத. அவர்களையும் புறக்க வேண்டிய 4 ஆசிரமத்துல கிரகஸ்தாசிரமம்னு சொல்லக்கூடிய இந்த இல்லறத்தான் தான் மற்றையோரை நாம புறக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனாலதான் இல்வாழ்க்கைய நல்லாரம் இல்லறம் என்பது நல்லறம் என்று காட்டினாங்க. அதோடு கூட இல்லாம இல்லறத்தான் என்ன செய்யணுங்கிறாரு, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைனார். வாழ்றவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இறந்தவர்களுக்கும் துணை இல்வாழ்வான்கிறார். இறந்தார்னா தென்புலத்தார்னார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு 50 ஓம்பத்தலையினர். இல்லறத்தான் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்து கொண்டு மனைவியோடு வாழக்கூடியவன் என்ன செய்ய வேண்டும்? தென்புலத்தார் வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழிபாடு. இறந்தவர்கள் தென் திசைக்கு செல்வார்கள், தென் திசையிலே இருப்பார்கள் என்பது வழக்கம். அவர்களுக்குரிய கடன்களை முறைப்படி செய்ய வேண்டியது இல்லறத்தானுக்குரிய கடமை. நீத்தார் கடந்துடும். தெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய, தெய்வத்துக்குரிய ஆலயத்தை கட்டுறது, தேர்தல் நடத்துறது, அதுக்கு உபயோக செய்ய வேண்டியது ஒன்று. விருந்து, வீட்டுக்கு வருவாங்க விருந்தாளி, அவர்களை புறக்கணும். உங்களே கல்யாணம் வீட்டுல அவ்வளவு ஏழ்மை, ஆனா வீட்டுல உறவினர்கள் கூட தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் சேர்த்துதான் அம்மா என்ன பண்றாங்க,
சாப்பிட்றதுக்கு வழி நம்மளா தானே பண்ணுவோம். நாங்களே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, நீங்கள் வேறு எடுத்துக்கிட்டு எங்கே எடுக்கிறீங்க, முதல்ல கிளம்புற வழியை பாருங்கன்றோம் இல்லையா? ஆனால் அம்மா என்ன செய்கிறாங்க, இருபகல் உணவு மாறியது யாதொன்றும் இல்லை ஆகி இருபகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தாரை நோக்கினார். பேதுரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தாரை நோக்கி, அவங்க சொந்தக்காரங்க அப்படி இருந்தாங்க சார், சொந்தக்காரவங்க கஷ்ட காலத்துலையும் கூடவே இருக்காங்களே, அவங்க போய்க்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் போனீங்க. ஆனால் அதுக்கு எப்படி உரை எழுதுறாங்கன்னா, இந்த சொந்தக்காரவங்க நம்ம சொந்தக்காரவங்க மாதிரி இல்லை, இவங்க அற்ற குலத்து அருநீர் பறவை போல அல்ல, அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் போல. அற்ற குளத்தில் அருநீர் பறவைன்னா நீர் வற்றிய பொழுது நூறு இருக்கும் பொழுது அதில் அன்னப்பறவை இருக்குதும், எல்லா விதமான கொக்கு இருக்கும், நாரை இருக்கும், எல்லாம் உட்காந்துக்கும், எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நீர் வற்றும் போது இருக்குமா, நீர் வத்தின போது என்ன பண்ணும், அது வேற ஒரு குளத்துக்கு போயிடும், நீர் இருக்கிற நிறைந்த குளத்துக்கு போயிடும். ஆனால் அந்த நீர் வத்தினாலும் அங்கு பூத்திருந்த தாமரை பூவும், அங்க பூத்திருந்த கொட்டி பூவும், அங்கு பூத்திருந்த அல்லிப்பூவும் வேற குளத்துக்கு போகுமா? அது அங்கேயே இருந்துதான் அந்த கட்டத்தை அனுபவிக்கும். நல்ல உறவினர்கள் அப்படி இருப்பாங்க. கொட்டினா அல்லிப்பூன்னு அர்த்தம், அதனாலதான் இங்க கொட்டி வாக்கம் இருக்கு பாருங்க. வாக்கம்னா நீர்நிலைன்னு அர்த்தம், அல்லிப்பூ நிறைய பூத்திருந்த இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால கொட்டி வாக்கம். அதனால அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் போலனர், ஆம்பல்னா தாமரைப்பூ, அது ரெண்டும் என்ன ஆகாது, தண்ணி வச்சினாலும் போகாது. அங்க இருந்து அது போல கும்பலேக்கரையனார் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருந்தோம், இப்போ கெட்டு போகும்போது நாம போயிடக்கூடாது, நாமளும் அதை அனுபவிக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்கன்னு உரை எழுதுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட சொந்தக்காரங்களை விட்டுற முடியுமோ? அதனால அம்மையார் தன்னுடைய மாங்கல்யத்தை கட்டி கொடுத்து நெல் வாங்கிட்டு வாங்க அனுப்புறாங்க. இல்லறத்தை அப்படி பிறக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது சரி, இதெல்லாம் பொதுவாக இருக்குது. வேற என்னத்துக்காக இல்லறத்தை பிறக்க வேண்டும் என்றால், சிவ வழிபாடுக்காக, மாகேஸ்வர பூஜை செய்வதற்காக, முக்கியமாக ஞானம் பெறுவதற்காக. அது ரொம்ப முக்கியம். ஞானசம்பந்த பெருமானாருக்கு திருமண பருவம் வருகிறது, 16 வயசு. சென்னையில தான் இருக்காரு அப்போ சாமி. ஞானசம்பந்தருக்கு 16 வயசு ஆகும்போது சென்னையில இருக்கார், மயிலாப்பூர்ல இருக்கிறார் சாமி. மயிலாப்பூர்ல அங்கம் பூம்பாவை வைத்திருக்கிறார். அப்போ சாமி 16 வயசு. திருமணம் செய்து கொள்ளுங்க கேட்கறாங்க அந்த பொண்ணை. சாமி சொல்றாங்க, இது நீ பெற்ற பொண்ணு இல்ல, இது நான் பெற்ற பொண்ணு. இது எண்ணில் ஆண்டுகள் செல்லும் வேதா. வேதானா பிரம்மா, அவன் வயசான, அவன் தான் படைத்த திலோத்தமைய திலம் திலம் உத்தமைன்னா, திலம்னா எள்ளுன்னு அர்த்தங்க. அவன் திலோத்தமையோட உடம்புல ஒரு எள் அளவுக்கு எடுத்தா கூட அவ்வளவு உத்தமமா இருக்குமா, அவ்வளவு உத்தமமா, அது அழகு, அவ்வளவு அழகா அப்படி ரசிக்கிறான். திலம் திலம் உத்தமன், திலோத்தமம்னு பேர் வச்சாங்க. ஸோ தான் படைத்த பொண்ணையே தான் பொண்ணுதான் நினைச்சு பார்க்காம ரசிக்கிறான் வேதா. ஆனா ஞானசம்பந்தர் புண்ணிய 16 ஆண்டு திருமணத்துக்கே உரிய பருவம். அப்போ ஒரு பொண்ணை கட்டிக்கொண்டா யாருக்கு இருக்கும், கட்டிக்க வேண்டியது என்ன, இது அருள், சிவன் அருள் என்று பார்த்தார்கள். அந்த பெருமகனார் போகும்போது திருவான்மையை வணங்கிட்டு தான் போறாரு. மயிலாப்பூர்ல இருந்து திருவான்மையை வணங்கிட்டு தான் சாமி சீர்காழிக்கு போறாங்க. சீர்காழிக்கு போனோடனே இது மனப்பருவம், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறாங்க சாமி கிட்ட. அதுக்கு சாமி சொல்றாங்க, பெற்றம் உயர்த்தவர் அருள் முன் பெற்றதினால் இசையாதுன்னார். முக்கியமான குறிப்பு அந்த வார்த்தை. ஞானசம்பந்தர் திருமணம் வேணாங்கிற, ஏன் வேணாம், அது முக்கியமான குறிப்பு. இப்போ நாங்க ஒரு திரைப்படம் பார்க்க நம்மளை உள்ளவங்க கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோம். 2-3 தடவை படத்தை பார்த்துட்டீங்க, கூட இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ அந்த படத்தை பார்த்துட்டு வான்னு கூப்பிடுறாங்கன்னா, இப்போ நீ என்ன பண்ண சொல்லுவோம், நான் பார்த்துட்டேன் வேணாம், ஆமாம் தானே? அப்போ பயன் முடிஞ்சதுக்கு பிறகு முயற்சி தேவையில்லை, ஆமாம் தானே? பயன் வந்ததுக்கு பிறகு முயற்சி தேவையில்லை. இப்போ திருமணம் பண்ணிக்கணும்ப்பா, சாமி திருமணம் பண்ணிக்கணும். அவங்க அப்பாவை என்ன பண்றாரு, ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் சுபாத இருதையர் விண்ணப்பம் பண்றாரு சாமிகிட்ட, திருமணம் செய்து கொள்ள வேண்டும், 16 வயது ஆகுதுன்னு. இல்லை எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இல்லை நான் ஒருத்தரை விரும்புறேன், இன்றைக்கு உள்ள வழக்காக தானே, இல்லை நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் அதனால இல்லை, இல்லை கொஞ்சம் நாள் போட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை இன்னும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், வேலையே இல்லை இப்போ என்ன கல்யாணம் அதுக்குள்ள, இப்படி என்னன்னா எனக்கு பயமா இருக்கு, 1008 காரணம் சொல்லலாம் கல்யாணம் வேணாங்கிறதுக்கு. நல்லா கவனிங்க, இந்த எந்த காரணத்தையுமே ஞானசம்பந்தர் சொல்லல கல்யாணம் வேணாங்கிறதுக்கு. வேறொரு காரணம் சொல்லுகின்றார், நான் ஏற்கனவே பெருமானுடைய அருளை பெற்று விட்டேனேங்கிறார்.
இருக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? திருமணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே பெருமானுடைய அருளை பெற்று விட்டேனே அப்படின்னா, அப்ப திருமணம் செய்வதற்குடைய காரணம் என்ன? பெருமானுடைய அருளை பெறுவதற்காக என்று பொருளாகலாம். பெற்றம் உயர்த்தவர் அருள் முன் பெற்றதினால், ஏற்கனவே நான் பெற்றாச்சு 3 வயசுலயே. பெற்றம் உயர்த்தவர் அருள் முன் பெற்றதினால் இசையாது, தேவையில்லை. அப்ப திருமணம் செய்வது என்பது எதற்காக? இல்லறத்தை சரியாக நடத்தி இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக, இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்காக. இது எவ்வளவு பெரிய சூக்கமான உண்மை பாருங்க. யாருக்காக இது தெரியுதா பாருங்க? உலகத்தில் ஏன் கல்யாணம் பண்றான்னா நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்காக, நல்லா லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக, இறைவனுடைய திருவடி அடைவதற்குரிய முயற்சியாகத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று காட்டியிருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்லுகின்ற பாருங்க. ஏன்னா கிருஷ்ணர் பிரம்மச்சாரியா? கிருஷ்ணருக்கு 60,000 கோபிகளும் மனைவிங்கிறாங்க. அது இல்லாம 7 லீகல் மனைவி, 8 லீகல் மனைவி உண்டு. கிருஷ்ணர் 8 பேர் கிருஷ்ணருக்கு மனைவி உண்டு. இப்போ பரீட்சித்து உத்தரவோட கர்ப்பத்துக்குள்ள கர்ப்பம் இருக்கு. அஸ்வத்தாமே பிரம்மாஸ்திரம் ஏறிட்டான். அது உள்ள போய் கர்ப்பத்தை கலச்சிருச்சு. இவர் உள்ளுக்குள்ள சுதந்திர சக்கரத்தை விட்டார். அது போய் ரக்ஷா பண்ணுச்சு. ஆனாலும் ஒரு கறிக்கட்டையா வந்து பிறந்தான் பிரம்மாஸ்திரத்தில் அடிபட்டு. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தன்னுடைய திருவடியினாலே அந்த கறிக்கட்டைய தீண்டி சொல்லுகிறார், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையா இருந்தா, நான் பொய்யே சொல்லாதவன் என்பது உண்மையா இருந்தா, இது உயிரோட ஒரு பின்னர் வந்துருச்சு. அப்ப இவர் பிரம்மச்சாரியா? இவரு பிரம்மச்சாரியா? இவர் பிரம்மச்சாரி இல்ல. ஆனா நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருந்தா உயிரோட வண்ணம் வந்துருச்சு. எப்படின்னா அவர் பிரம்மச்சாரி தான். ஆனா எப்படி இல்லறத்தார் எப்படி பிரம்மச்சாரி என்னாரு? இல்லறத்தை முறையாக நடத்துபவன், பிரம்மத்தை நோக்கி சரிப்பவன். அதனால இவர் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி நம்ம நடத்திக்கிட்டோம், திருமணம் செய்யாதவன் பிரம்மச்சாரி நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம பிரம்மத்தை நோக்கி சரிப்பவன் பிரம்மச்சாரி. விளக்கப்படுதுங்களா? அவர் ஏன் சார் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏன் சார் சொன்னாங்கன்னா, திருமணம் ஆவதற்கு முன்பாக கல்வி கற்க வேண்டும். கல்வி எதற்காக? இறைவனுடைய திருவடி அடைவதற்காக. எல்லாமே இறைவனுடைய திருவடி தான். நம்ம நினைச்சுக்கிற எல்லாமே எதுக்கோன்னு, எதற்காக படிப்பு? உள்ளாநீரை கடைதுரைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால் தெளிவழித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் தெரியுதுன்னா, எத்தனை டிகிரி உலகத்தில் இருந்தாலும் அத்தனை டிகிரி வேணாலும் ஒருத்தன் படிச்சவனா இருக்கலாம். உள்ளாநீரை கலை துறைகள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்ஜினியரிங், எத்தனையோ ஃபேக்கல்டிஸ் இருக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில். உள்ளாநீரை கலைத்துறைகள் ஒழிவின்றி எல்லாத்தையும் ஒருத்தன் படிச்சான் அப்படின்னா கூட அதுல இருந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் என்ன தெரியுமா? தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவு. சிவபெருமான் தான் உலகத்துக்கு கர்த்தா, சிவபெருமான் தான் கடவுள் என்ற புத்தி ஏற்படலைன்னா அவன் படிக்காத மக்கள் தான். சார் கண்ணப்ப நாயனார் என்ன சார் டிகிரி கொடுத்தாரு? அவரு காட்டுவாசியை போய் கலைமலிந்த சீர்நம்பினார். அவர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸுக்கும் தலைவர் இருக்கார். அவரை போய் ஒண்ணுமே படிக்காதவரை போய் சொல்றாருங்க, அவருக்கு பெருமானத்தை தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. அதனால அறிவு என்பதும் ஞானம் என்பதும் எதை நோக்கி இருக்கிறது? இறைவனுடைய திருவடியை நோக்கி இருந்தா தான். படிக்கிற புத்தகத்தை வச்சு கிடையாது, படிக்கிற டிகிரி வச்சு கிடையாது. அதனால படிக்கிற வயதில் உள்ளவன பிரம்மச்சாரின்னா. அப்போ திருமணம் செய்து கொண்டாலும் பிரம்மத்தை நோக்கி சரியாக சரித்தா அவன் பிரம்மச்சாரி என்று தெரிகிறது. அப்ப ஞான சம்பந்த பெருமாள் என்ன சொன்னாங்க? பெற்றம் உயர்த்தவர். பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். பசு என்பது நம்ம இப்ப பால் கறந்து குடிக்கிறோம் இல்லையா, பசுன்னு சொல்ற பாருங்க. அதனுடைய காளையையும் குறிக்கும், கறவையையும் குறிக்கும். எருமையிலையும் கறவை உண்டு, எருமையிலையும் கெடா உண்டு. எருமை என்பது பொது பெயர். அதே மாதிரி பசு என்பது பொது பெயர். கவுன்னு சொல்ற பாருங்க, அதுக்கு பொது பெயர் தான் தமிழ்ல பசுங்கிறது. பசு என்பது காளையையும் குறிக்கும், அதனுடைய கறவையையும் குறிக்கும். விளக்கம் புரிஞ்சுங்களா? ஆ அப்படின்னா தான் கறவை நேரடியாக குறிக்கும். பசுன்னா நேரடியாக பெற்ற பசுங்கிறது இனத்தை குறிக்கக்கூடியது. அதுல காளையும் குறிக்கும், அதுல பெண் பால் கறவையும் குறிக்கும். அதில் பெற்றம் உயர்த்தவர்னா ரிஷபத்தை குறிக்குதுங்க. கொடியில ரிஷபத்தை வைத்திருக்கக்கூடிய பெருமானார் சிவபெருமான்.
பெற்றம் உயர்த்தவர் அருள் முன் பெற்றதினால் இசையாது. அப்ப திருமணம் வேணாங்க. அப்ப எல்லாரும் கேட்கிறது எதற்காக? இறைவனை நோக்கி சரிக்க வேண்டும் என்பதற்காக. விளக்க முடியுங்களா? அப்போ இல்லறம் என்பது இறையடியார். இப்போ இறைவனை நோக்கி சரிப்பது என்பது என்னது? நேரடியாக இறைவனை பூசை பண்ண முடியாது. சிவபெருமான பூசை பண்ணுவதற்கு 2 வழி இருக்குது. சிவபெருமான தரிசனம் பண்ணுவதற்கு, சிவபெருமான வழிபாடு பண்ணுவதற்கு 2 வழி இருக்கு. ஒன்று கோயில்ல வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிவபெருமான யார் கும்பிடுகிறார்களோ அவர்களை கும்பிட்டுறது. அவ்வளவுதான் அடியார் அர்த்தம் இல்லையா? ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்யார், மீளா ஆட்செய்து மைமையில் நிற்கில்லார், தோளாத துறையோ தொழும்பர் தெரியினர். பெருமானுக்கு ஆளாவது இல்லை. பெருமானுக்கு ஆளாவது என்ன? சிவபெருமான் கோயிலுக்கு வர்றதா? சிவபெருமான் தான் கர்த்தா என்று நினைப்பது. பெருமானை தவிர்த்து வேறொரு தெய்வம் இல்லை என்று நினைப்பது. அப்படி இருந்தாலும் எல்லா தெய்வங்களும் அவருக்கு எவ்வளவு செய்யக்கூடிய தெய்வங்கள் என்கின்ற புத்தி அது இருந்தாலும் சிவ வழிபாடு. சரி, அது முடியலையா? சிவனடியார்கள் யாராவது பார்த்தா, திருநீர் உத்திராட்சம் தரிச்சவங்களை பார்த்தா பெருமானே வருகின்றார் என்கின்ற புத்தி. அது வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப சிரமங்க சார். அப்ப என்ன பண்ணணும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம்? எங்கேயாவது வரிசையில் நிற்கிறோம், எங்கேயாவது ஒரு பேங்க்ல நிற்கிறோம், ஒரு திருநீர் உத்திராட்சம் போட்டவர் வந்து நிற்கிறாருன்னா, ஐயா நீங்க முன்னாடி போங்க. அவருக்கு தெரியாது ஏன் விட்டோன்னு. ஆனா பெருமானுக்கு தெரியும். ஓ, இவன் திருநீர் உத்திராகம் தரித்தவரை நம்முடைய வடிவாக பார்க்கின்றான், இவனுக்கு கைலாயம் 1 கோடி வருடம் அப்படின்னு எழுதிடுவார். நீங்க வரிசையில ஒரு முன்னாடி விட்டதுக்காக திருநீர் உத்திராகம் இல்லையா? ஆளானாரை அடைந்து உய்யார். பெருமான கும்பிடுறவங்களும் யாரும் கூட மாட்டான். மீளா ஆட்சி. சரி, இவனாவது கோயில துண்டு செய்யறானா? அவன் செய்ய மாட்டான். கோயில காஃபி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு அந்த டம்ளர் அங்கேயே கப்பா அங்கேயே கம்மியே போட்டு போவான் இல்லையா? கோயில தொன்னையில சாப்பாடு கொடுத்தானா அதை அங்கேயே போட்டு போவான். குறைந்தபட்சம் இது பாருங்க, நீங்க கிடக்குறாங்க, குப்பை கிடக்குது, யாரோ ஒருத்தன் காஃபி குடிச்சு கப் போட்டு போயிருக்கிறாங்க, அந்த கப்பை எடுத்துட்டு போய் நீங்க குப்பை தொட்டியில போட்டீங்கன்னா போதும், சாமி கைலாய கணக்கு எழுதுவார் மேல. இவங்களுக்கு 1,00,000 கோடி ஆண்டு கைலாசத்துல வாசம். ஒண்ணுமே பெரிய பூஜைலாம் தேவையில்லை. கோயில்ல நீங்க ரதம் வருதுன்னா ரதத்தை எடுக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் பணம் கட்டி உபயோகம் பண்ண வேண்டியது இல்லை. அனைவரம் பண்றதுக்கு அங்க கிடக்கிற குப்பை எடுத்து குப்பை தொட்டில போட்டா போதும், சாமி மகிழ்வார். ஆஷு தோஷின்னு பேர் இல்லையா? நிலை பெறுமாறு என்னது ஏன் நெஞ்சே நீவா, நித்தமும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வன் முன் அழகிட்டு மழுக்கு விட்டு அப்படின்னாரு. அழகுன்னா விளக்குமாறு. கோயில்ல கூட்டுற விளக்கமாத்துக்கு பேரு அழகுன்னு பேரு, திருவழகு இல்லையா? அந்த திருவழகனுடைய பெருமை என்ன தெரியுமா? அண்டருக்கும் தெரியாது, தேவருக்கு கூட தெரியாதுன்னார். அதெல்லாம் திருமாலம் பிரம்மாவும் திருவண்ணாமலையில ஏன் சார் சாமியை தேடினாங்க? சாமி ஏன் சார் கிடைக்கலங்கிறார் அப்பர் சாமி. ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு விளக்கமாத்த எடுத்து சாமி கோயில கூட்டியிருப்பாங்க. அப்புறம் எப்படி சாமி கரைச்சார்தான் அவங்க பாருங்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பூ பறிச்சு சாமிக்கு கொடுத்துருப்பானா? இந்த கோயில்ல பூச்செடி ஒன்று வச்சு பராமரிங்கன்னு இருப்பானா? ஒரு சொம்பு தண்ணி ஒன்று அதில் ஊற்றிருப்பானா? அப்புறம் எப்படி சாமி தரிசனம் கொடுப்பாருன்னு கேட்கிறார். விளையாட்டு செய்து மைமையில் நிற்கிறார். தோளாத செடியோ தொழும்பொரு செடி. எவ்வளவு சொல்றோம், இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போறானே, மனசுல வச்சுக்கிறது இல்லையே, அவன் காதல ஓட்டல்ல போட்டுருக்கிறார் அப்பர் சாமி. தோளாத செடியோ தொழும்பொரு செடி எது சொல்ல வந்த? சிவ வழிபாடு என்பது சிவனடியார்கள் வழிபாடு செய்வது. அங்கதான் பூர்த்தி ஆகும். அடியார்களை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடணும். எங்கள் வீட்டில் திருவமுது இருக்குங்க, வாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? எங்கள் வீட்டில் பண பிரச்சனையா இருக்கு, எங்கள் வீட்டில் பெரிய எல்லாருக்கும் நோயா இருக்கு, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லாமல் இருக்கு, தீரணும் அப்படின்னா யாராவது ஒரு ருத்ராட்சம் தரித்தவங்க, திருநீர் தரிச்சவங்களை வீட்டுக்கு கூப்பிடணும். கூப்பிட்டு அவங்களுக்கு பாதம் விளக்கி நல்ல சாப்பாடு, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் யாரை கேட்டு வீட்டில் தூய்மையாக சமைச்சு உட்காந்து திருவமுது பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு பெருமானுடைய சாநித்தியத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு இன்னும் பண்ணி பாருங்க. அடுத்த ஆண்டு திரும்ப வரதுக்குள்ள அவங்க வீட்டு சுபிக்ஷமா இருக்கா இல்லையான்னு பாருங்க. எழுதி வேணாலும் வச்சுக்காரு நிச்சயமாக. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்த தேவன் கூடி தேவர் தேவரை எழுதிய அருந்தவத்தோர்தொழில் அடிகள் காடங்கள் என்ன. இப்படித்தான் கும்பகோணத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு மருத்தர்னு பேர். அந்த மருத்தர் என்ன பண்ணுவாரா, வாழை தோட்டம் வச்சிருந்தார். பக்கத்துல இன்னொருத்தர் திருத்தங்கின்னு ஒருத்தர் இருந்தான். திருத்தங்கின்னு அந்த திருத்தங்கியும் ஒரு வாழை தோட்டம் வச்சிருக்கான். ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா பக்கத்துல என்ன சொல்லுவாங்க, நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா அற்புதமா இருக்கு, நல்லா பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திருத்தங்கியினுடைய தோட்டத்தில் உள்ள வாழையெல்லாம் பாருங்க, வாழை மரம்லாம் அவ்வளோ பெருசு ஆகாசம் வரைக்கும் வசந்து இருக்குது, இலெல்லாம் அவ்வளோ பெருசு படம் வரிச்சு இருக்குது, தாரெல்லாம் அப்படி தள்ளி இருக்குது. ஒரு தாறு வேலை 1000 ரூபாய் சொல்லலாம். நீங்க அவ்வளோ பெரிய தாறு விட்டுருக்கு. அப்படி வாழைப்பூலாம் தொங்குது, பெருசு பெருசா தொங்குது, வாழை மரம் இருக்கு. அப்பேற்பட்டதா இருக்கு திருத்தங்கியினுடைய தோட்டம்.
மருத்துவருடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் இலையே இல்லை, அதுல தாறு இல்லை, அதுல பூ இல்லை, இப்படி இருக்கு. இத ஔவையார் வந்து பார்க்கிறாங்க, புகழ்ந்து தன்னுடைய பாட்டில் வைக்கிறாங்க. இந்த திருத்தங்கி லோபன், இந்த மருத்தர் சிவனடியார்களுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர். ஒரு வழிபாடு அடியார்கள் செய்வதற்காகவே தன் வீட்டு வாழை மரத்தில் உள்ள இலைய பூரா அறுத்துருவாராம், அந்த மரத்தில் உள்ள தார பூரா அறுத்துருவாராம். இதை வெட்டி கொண்டு வித்தா மார்க்கெட்டில் வித்தா நல்லா காசு வருமே நினைக்க மாட்டாங்க. யாராவது உத்ராட்ச தாரணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த தாரை எடுத்துட்டு போறீங்களா வீட்டுக்குமா, இந்த சீப்பை எடுத்துட்டு போங்களா, இந்த வாழை பொறுத்துட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்களா அப்படிமா. எதுக்கு நீங்க கோயிலில் வந்து வழிபாடு பண்ணலாம் அவசியம் இல்லை, திருநீர் பூசி இருந்தாலே போதும் அவருக்கு. அப்படி பண்ணியிருக்காரு அவர். அதை வந்து ஔவையார் பார்க்குறாங்க, என்ன பக்தி என்ன பக்தி என்ன பக்தி. திருத்தங்கிதன் வாழை செம்பழுத்து நிற்கும். திருத்தங்கிங்கிறவன் தான் லோகன், அவன் அடியாரில் பார்த்தா கும்பிட மாட்டான், அவன் வாழைப்பழம் நல்லா இருக்கு நல்லா பழுத்து தொங்குதுன்னு பாராட்டுறாங்க. ஓ அந்த மரம் தான் நல்ல மரம் போல் இருக்குன்னா. திருத்தங்கிதன் வாழை செம்பழுத்து நிற்கும். மருத்தன் திருக்குடந்தை வாழை, மருத்தருடைய வாழை என்ன ஆகும், குருத்தும் இலை, இலையும் இலை, பூவும் இலை, காயும் இலை என்றும் உலகில் வரு விருந்தோடு உண்டு. உலகத்தாரில் உள்ள அடியார்களுக்கெல்லாம் அந்த வாழை மரத்தை வெட்டி 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 கொடுத்து 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 புகழ் பெற்றிருக்காரு அவரு. ஆனா இந்த திருத்தங்கி தன் வாழை மரத்தை முழுசாவே அப்படியே வச்சிருக்கான் அப்படின்னு காட்ட. இப்போ 2 பேரோட பேரும் வர்றாங்க பதிவாயிடுச்சு. ஆனா ஒருவர் தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வாழை மரத்தை என்ன பண்ணாரு, வீட்டுக்கு வரவங்களுக்கு விருந்தோம்பலுக்கு கொடுத்து 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 பேர் வாங்கியிருக்கிறார். அதனாலதான் செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்து அவர்க்கு அப்படின்னு காண்பித்தார் திருவள்ளுவர். இப்ப இந்த சரித்திரத்தை நம்முடைய முதுமொழி மேல் வைப்பு ஆசிரியர் எடுத்துக்கிறார், இந்த திருத்தங்கியோட சரித்திரத்தை எடுத்துக்கிறார். அதில் சொல்லுகிறார் இன்றைய பாட்டு அதுதான். இன்னைக்கு பாட்டுல பாருங்க, இல்வாழ் மறுத்தர் போல் ஈசனடிக்கு அன்பு செய்ய வல்லாரே நோக்க வருவானேன் எல்லாரும் ஆற்றின் ஒழுக்கி அறநிழக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் ஓன்மை உடைத்து. உதாரணத்துக்கு தவம் செய்கிறார்கள், பூஜை புனஸ்காரம் செய்கிறார்கள் அப்படின்னா அதற்கு சில வரைமுறைகள் இருக்கு, இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாராலையும் அப்படி ஒழுகிட முடியாது. ஒரு திருச்செந்தூர் சாமிக்கு சஷ்டி விரதம் இருக்கிறோம்னா 6 நாள் சாப்பிடாம இருக்கணுங்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியம் நல்லா இருக்கும். நமக்கு ஒரு வேளை சாப்பிட்றது ஒரு வேலை உடனே ஒழிகின்றால் ஒழியா இருவேளைக்கு 7 ஏழாய். ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் வயிறு கேட்காது, சரி அடுத்த வேலை கிடைக்காது 2 வேளை சேர்த்து சாப்பிட்டுக்கே இப்போ நல்லா கிடைக்கிறதுனாலும் கேட்காது. ஒரு வேளை உடவே ஒழிகின்றால் ஒழியா 2 வேளைக்கு 7 ஏழாய். ஒரு நாளும் என் நோவு அறியாய், எனக்கு இல்லை வருத்தம் உனக்கு தெரியாது, இடும்பை கூறி என் வயிறே உன்னோடு வாழ்தல் எழுதுட்டாங்க. வயிற்றை பார்த்து பாடுறாங்க. ஸோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களால இவ்வளவு பெரிய தவமெல்லாம் செய்து பெருமானுடைய அனுகிரகத்தை பெற முடியாது. என்ன செய்யலாம், இல்வாழ்வை சரியாக நடத்துகிறாரே அதுவே தவங்கிற. திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார், ஆற்றின் ஒழுக்கி அரங்கிழுக்கா இல்வாழ்க்கையினர். ஆறு என்பதற்கு வழின்னு பேர். ஏற்கனவே சொன்ன ஒழுக்கம் என்பதற்கு என்ன அர்த்தம், மூத்தோர் சொன்ன வழி ஒழுகுவது ஒழுக்கம். மேல என்ன சொன்னாங்களோ அது அப்படியே தைலதாரையாக பின்பற்றி வருவது. நாம ஒண்ணு புதுசா ஒண்ணு மாத்தணும்னா அது ஒழுக்கமின்மைன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒழுக்கமின்மைன்னு எதெல்லாம் அடையாளம் பண்றோமோ எல்லாத்தையும் பாருங்களேன், நம்ம முன்னோர்கள் சொன்னதுல இருந்து வேறுபட்டதா தான் இருக்கும். இன்னைக்கு ஒழுக்க கெடுத்து சமூகத்துல எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ அது எல்லாமே என்னவா இருக்கு, முன்னோர்கள் சொன்னதை மறுத்த வழியாத்தான் இருக்கு. அப்போ ஒழுக்கம் என்பதற்கு என்ன, முன்னாடி சொன்னதை அப்படியே பின்பற்றுவது, அதான் ஆறுன்னார். ஆறுங்கிறதுக்கு அப்படியே ஒழுகுவது. அப்போ ஆற்றின் ஒழுக்கி முன்னோர் சொன்னபடி அரங்கிழுக்கா வாழ்க்கையினர், அதுதான் முக்கியம். அப்போ எல்லாரும் நடத்தணும்னா அதுல முதல்ல என்ன இருக்கணும், அறவழியில நம்ம நடத்துறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் அப்படின்னாரு. எல்லாரும்னா 2 இருக்கணும். என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் மனைவிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன அநியாயம் வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்வாழ்க்கை கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கோம் சார். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்த்து தான் இருக்கோம், இல்லறத்தில் நடத்துகிறோம். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது இல்வாழ்க்கை தானே.
ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாதான் இல்வாழ்க்கை, அற வழியில வாழ்ந்தாதான் இல்வாழ்க்கை. நம்ம விருப்பப்படி எதை வேலை செஞ்சாலும் என்ன கிடையாது, அது இல்வாழ்க்கையே கிடையாதுட்டாங்க. அதனாலதான் அன்பும் அரணும் அற வாழ்க்கை. எது சரியோ அதை செஞ்சாதான் இல்வாழ்க்கை. அன்பும் அரணும் உடைத்தாயின் அது 2 இருந்தா தான் இல்லை. அப்போ அற வழி நடக்கும். சரி, அறம்னா என்ன, அதை நம்ம கீழே டிஃபைன் பண்ணியிருக்கோம், கீழே பார்த்துருக்கோம். அரண் வலியுறுத்தல் இல்லை. அறம் என்பது சிவ வழிபாடு. சிவபெருமானை முன்னிட்டு கொண்டு செய்வது தான் அறம் இல்லையா? சிவபெருமானை நிந்தித்து விட்டு சிவபெருமானை இகழ்ந்து விட்டு புண்ணியம் என்று எதை செஞ்சாலும் அது பாவமாக முடியுங்கிற இல்லையா? அரணடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும், பரநடிக்கு அன்புடையார் பாவமும் புண்ணியமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேல்வி தீமையாக நரரிடை பாலன் செய்த தீமைதான் நன்மையாயிட்டேன். ஹோம காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்வியல் முதலியவெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். அதை தான் செஞ்சான் தக்ஷன், பெரிய ஹோமம் செஞ்சான். அந்த ஹோமத்தை போய் வீரபத்திர சாமி அழைத்துட்டு வந்துட்டார். தேவிரிய திகழ்தக்க வேள்வி எல்லாம் சிதைத்தானை உதைத்தவன் தன் திறங்கொண்டானை மாவிரியன் ஆவிரியன் மரணவின்ற நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பட்டு விந்தவாரேன்னு அப்புறம் சாமி வாக்கு. தேவரெல்லாம் ஓடுறாங்கிற புறந்தரனார் ஒரு பூங்கு இலாகிய மறந்தரில் ஏறினார் உந்தி வரனார். அப்படி அந்த வேள்வியை போய் அழிச்சார். ஆனா அப்பாவை எழுத்து பேசுறதே தப்பு இன்றைக்கு. அறாம் அப்பாவை எடுத்து பேசக்கூடாது, ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பாவுடைய வார்த்தையை எடுக்கக்கூடாது. அப்பாவுக்கு சாமானவங்களை எடுத்தாலே தப்பு, அவ்வளவு பெரிய பாவம் இருக்கு. அப்பாவுக்கு சாமானவங்க 5 பேருங்கிறார். 5 பேரும் தந்தை தான். நம்ம பெற்றவர் தந்தை, நமக்கு பாடம் சொல்றவர் தந்தை, நமக்கு உபதேசம் பண்றவர் தந்தை, நம்ம கஷ்டப்படும் போது காசு கொடுத்தவங்க தந்தை, நமக்கு பயத்தில் இருக்கும் போது அபயம் கொடுத்தவங்க தந்தை. இவங்க எல்லாருமே அப்பாவை போலதான். இதுல 4 பேர்ல குருவோ ஆசிரியர், கஷ்டப்படும் போது காசு கொடுத்தவன், அடைக்கலம் கொடுத்தவன், இந்த 4 பேரை இகழ்ந்தாலும் அப்பாவை இழந்த குற்றம் வருங்கிறாங்க. அப்பாவை இகழ்ந்தாலே இவ்வளவு பாவம்னா சண்டேசனார அப்பாவை கொண்டே விட்டார். சண்டேசனார் இல்லையா? அவங்க அப்பா சிவலிங்கத்தை செலுத்தார். தீதில்லை மாணி சிவகர்வம் சிதைத்தானே என்ன பாதகமை சோறு பட்டினவா தோணும். ஏன்னா பாலகர் இப்படி கீழே ஊத்துற அப்படின்னா அவனுக்கு சிவலிங்கம் தெரியல கண்ணுக்கு. அதனாலதான் இருமை வினைக்கும் ஒரு வடிவம் எட்டுத்தார். சண்டேசனார பெற்று கொடுத்தான், அதனால நல்லவன். சிவபூசை பத்தி அறிவு தெரியல, அதனால கெட்டவன் இல்லையா? அதனால பாம்பு போலன்னா பாம்புக்கு மாணிக்கமும் இருக்கு விஷமும் இருக்கு. அதுபோல இவன் சண்டேசனாரே பெற்று கொடுத்துருக்கான், சிவபூசை அருமை தெரியாம இருக்கான். அதனால இருமை வினைக்கும் ஒரு வடிவம் வெற்றி பெற்றார் அப்படின்னு சேகாந்த புராணத்தை காமிக்கிறார். அவங்க சிவலிங்கத்தை சாமி பார்த்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அங்க மருந்து கிடந்த கோலை அடுத்த இடையூறு அகற்றும் படையாக எடுத்து எரிஞ்சாரு. காலை வெட்டினார், கீழே விழுந்து போனா சிவபெருமான் பிரத்யட்சமாயிட்டார் நேரடியாக. என் பொருட்டு ஈன்றதாதை தால் எறிந்தாய், இனி உமக்கு அடுத்ததாதை நாம். சாமி எனக்காக உன் தந்தையை கொண்டாயே, இனிமேல் உனக்கு அப்பா நான் தாங்க இல்லையா? அப்போ ஒருத்தன் வேதத்துல சொன்ன ஹோமத்தை செஞ்சான், சிவன் நிந்தனை பண்ணி செஞ்சான், அது தப்பா முடிஞ்சது. ஒருத்தர் அப்பாவை கொண்டார், சிவ சிந்தனை செஞ்சார். அப்ப சிவ சிந்தனையில அப்பாவை கொண்டுலாம் மாட்டார், அப்படி கிடையாது அர்த்தம். நமக்கு சிவ சிந்தனை இருக்கும்போது வேறு பிரஜையே இருக்கக்கூடாது. முதல்ல சிந்தனையில சிந்தனையில இருக்கும்போது அது தானா காரியம் நடக்கும். உள்ளுக்குள்ள நடக்கிறது யாரோட காரியம்? சாமியுடைய காரியம். ஆனா நாம் உள்நோக்கம் வைத்துக் கொண்டு பெருமாள் மேல கொழிய போட முடியாது எதுக்குமே. புரியுதுங்களா? அதனால இப்ப எப்படி ஒரு தப்பான உதாரணமா பண்ணிடக்கூடாது. உள்நோக்கம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அங்க பிரதானம் என்ன இருக்கணும்? சிவ வழிபாடு சிவ சிந்தனையும் தான் இருக்கணும். என்னுடைய சுயநலமான விருப்பங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், அதனால சிவ சிந்தனையிலே இருந்துகிட்டு பண்ணிடலாமா அப்படி அர்த்தம் முடியாது. அங்க என்ன இருக்கணும்? சிவ பூசை அடியார் வழிபாடு, அதை பிரதானமாக வைத்துக் கொண்டு நாம எது சட்டமோ அதை மீறலாம். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு புரியுதுங்களா? எது சொல்ல வந்த? அறம் என்பது சிவ சிந்தனை. எனக்கு புரியுதுங்களா? அப்ப அறம் என்பது இல்லறத்துல அறம்னா என்ன அர்த்தம்? சிவ வழிபாடோடு கூடிய இல்லறம். எனக்கு புரியுதுங்களா? காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க, சமைச்சிட்டு இருக்கிறாங்க, சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போதான் மதியானம் 12:11 சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அடியார் ஒருத்தர் வந்துட்டாரு. சாதம் அடிச்சுட்டாங்க, குழம்புலாம் கொதிச்சிட்டு இருக்கு, கறியெல்லாம் வந்துட்டு இருக்கு. உடனே சாதத்தை போட்டாங்க. வீட்டுக்காரர் வந்தாதான், வீட்டுக்காரர் இல்லாமல் பெண்கள் எந்த அறமும் செய்யக்கூடாது. வீட்டுக்காரர் இல்லாத பொழுது எந்த அதிதியும் பிறக்கக்கூடாது. ஆனால் அம்மையார் செஞ்சாங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது, ஆனால் சிவ வழிபாட்டுக்கு ஏற்பானது. உலகியல் வேதானுவல் ஒழுக்கம்
நிலவு மெய்நறி சிவனறி. மண்ணைக்கல்லில் பிராணிப்படும் வருத்த வேண்டா அப்படின்னா சமணம் வந்து தண்ணீரை பார்த்து மண்ணை தோண்டாத, பகலாமைய குளத்தை தோண்டாத, கீழே மண்புழுலாம் இருக்கு, வெட்டினா செத்து போடுண்டா தோண்டாதாங்க. அதுக்கு சாமி சொன்னாங்க, திருவிழிகால் பூசும் நீர் சாந்தவன கொள்ளும் புராணுக்கு ஆகும் பணிகள் ஆசிரியர்கள் அறமாவது அறிய வருமோ உமக்கு கேட்டார். பெருமானை முன்னிட்டு கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னவா முடியும்? அறமாக முடியும் என்பது உனக்கு தெரியாது என்று சொல்லி அறத்தால் வாழ்வது தான் இல்லறம் என்பதனால தான் இந்த பாட்டில் சொல்லுகின்றார், இல்வாழ் மறுத்தர் போல் ஈசனடிக்கு அன்பு செய்ய வல்லாரே நோக்க வல்லார் நோக்க வருவாடினர். அப்போ தவம் செய்கிறவங்கன்னா யாரு? இல்லறத்துல இருந்து கொண்டே தவம் செய்ய முடியும் தெரிகிறது, ரொம்ப முக்கியம். இது அருணகிரிநாத பெருமான்னு சொன்னாங்க பாருங்க, காவி உடுத்து தாழ்சடை வைத்து காடுகள் பூக்கும் தெரியாதே. பெருமானுடைய கருணை வேணும்னா காவி கட்டிக்கணும்னு அவசியம் இல்லை, தாழ் சடை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, காடுகளில் வீட்டை விட்டுட்டு போய் சஞ்சாரம் பண்ண அவசியம் இல்லை. இல்லறத்தை இருந்து கொண்டே பெருமாளுடைய திருவடி அடைய முடியும். சிறுத்தொண்ட நாயனார் அவருடைய வரலாறுல நீதிமனை அறம்புரைக்க அப்படின்னார். எதற்கு அவர் திருமணம் செய்து கொண்டாரா? வேதகாரணர் அடியார் வேண்டிய பணி செய்ய தீதில் குடிபிறந்த திருவெங்காட்டு நங்கு என்னும் காதல்மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வெறும்பெருமை நீதிமனை அறம்புரியும் நிர்மையினில் நிலை நிற்பார்னார். ஏன் திருத்தொண்டனார் திருமணம் செய்து கொண்டாரு? வேதகாரணர் அடியார் வேண்டிய பணி செய்ய. அங்கேயே திருமணம் எதற்காக காட்டப்படுகிறது? அடியார் பணி செய்வதற்காக என்று காட்டப்படுகிறது. அப்ப அது மட்டும்தான் செய்யணுமா? திருமணம் செய்து கொண்டு வேற அடியார் பணி மட்டும் செய்யணும், வழிபாடு மட்டும் தான் பண்ணலாமா? அப்போ இல்லறத்துல ஈடுபடக்கூடாதான? அது அர்த்தம் அப்படி கிடையாது, இல்லறத்திலையும் ஈடுபடணும். அதனாலதான் காதல் மனை கிழத்தின்னு குறிக்கிறாங்க. காதலும் இருக்கு உள்ளுக்குள்ள, விளக்கம் புரியுதுங்களா? அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா அதையும் நாம இருந்து கொண்டு குடும்பத்தையும் அனுசரித்துக் கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு குடும்பம் நடத்துவதனுடைய பயனாக என்ன பண்ணணும்? இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய நெறியை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி வாழ்ந்தாதான் அது தவம் என்று சொல்லுகின்றார். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் சொன்னாங்க, துறவியாருக்கு அல்லது துக்கம் நீங்காது என தூங்கினாயே. துறவியா இருந்தாதான் துக்கம் நீங்க நினைச்சுக்கிறாயா? இப்பெல்லாம் கிடையாது. அரவன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு. இல்லறத்துல இருக்கும் போதே பெருமானை வழிபாடு செய்து உய்ந்து போனவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆற்றின் ஒழுக்கி அரங்கிழக்கா இல் வாழ்க்கை. அப்ப அறநிழக்கா இல் வாழ்க்கைங்கிறது தான் வழிபாடு குறையாத, சிவ வழிபாடு குறையாத, சிவனடியார்களுக்கு வழிபாடு குறையாத இல் வாழ்க்கை. நோற்பாரில் நோன்மை உடைத்து அவங்க செய்யக்கூடிய தவத்தை விட வேறு ஒரு தவம் உயர்வு இல்லைங்கிறார். இல்லறத்துல இருக்கிறவங்க சிவ வழிபாடு செய்து கொண்டு சிவனடியார் வழிபாடு செய்து கொண்டு செய்யக்கூடிய தவத்தை விட வேறு ஒருத்தன் காட்டுல பூந்து உட்கார்ந்து தவம் பண்ணிட முடியாது, பெருமானை பார்த்திட முடியாது என்பதைத்தான் இல்வாழ் மறுத்தர் போல் ஈசனடிக்கு அன்பு செய்ய வல்லாரை நோக்க வருவானேன். எல்லாரும் ஆற்றின் ஒழுக்கி அறநிழக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என்று இன்றைய முதுமொழி மேல்வைப்பு பாடல் சொல்லி நிறைவாக திருச்சிட்டம்பலம். அடுத்த பாடலை அடுத்த வகுப்புல பார்ப்போம். நிறைவுடன் திருச்சிட்டம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மாணவர்கள் வாழி அது வார்த்தை என்று மாறி அன்பர் வாழி பெற ஆரம்பிச்சு.